ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கேஷ்பேக் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ணுற மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கனெக்டில் இருக்கணும். அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபியை வந்து ரிசீவ் ஆகும் உங்கள் ஃபோன் நம்பருக்கு. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பே அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து வந்துடுச்சு. ஓடிபியை லாகின் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஹோம் பேஜ் இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் உங்களோட ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரெஃபர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஓகேவா? அந்த ரெஃபர் கோடு ஆப்ஷனில் ரெஃபர் கோடு வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து தெரியும். அந்த ரெஃபர் கோடை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அந்த ரெஃபர் கோடை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு நடக்கும்போது ₹1 ₹500 உங்களுக்கு கேஷ்பேக் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ரெஃபர் கோடை மறக்காமல் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹500 ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஜிபே ஆஃபர் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஆஃபரு டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு ரெஃபர் கோடு வந்து கொடுத்துருப்போம். அந்த ரெஃபர் கோடை மறக்காமல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெஃபர் கோடை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ரெஃபர் கோடு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்து திரும்ப வந்து வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு முன்னாடி வந்து காட்டுது பார்த்தீங்கன்னா, அந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஏகப்பட்ட பேங்க் வந்து உங்களுக்கு நேம் வந்து காட்டும். அதில் உங்களோட அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க்கில் வந்து இருக்கோ அந்த பேங்க் நேமை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு வேளை HDFCயில் இருக்குது, பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்குது, இந்தியன் பேங்க்கில் இருக்குது அப்படின்னு எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நேமை வந்து போட்டு டைப் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து என்டர் பண்ணி ஜிபேயில் என்டர் பண்ணி இப்போ உள்ளே வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஜிபே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன். அந்த அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து கனெக்டில் தான் இருக்குது இந்த அக்கௌண்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கேட்கும். கண்டினியூன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும் ஜிபேயில். நம்ம ஜிபே வந்து எப்பயும் போல் வந்து நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது. ஒன்றும் இல்லை, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அது கனெக்ட் பண்ணி விட்டுரும் ஜிபேயில். வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஜாயின் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வருது. யூபிஐ வந்து நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரிக்கு வந்து மெசேஜ் வந்து வருது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ₹1 அனுப்பி விட்டு பாருங்கள். அந்த ₹1 நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேஷ்பேக் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ₹1 இப்போ நான் அனுப்பி விட்டேன். அனுப்பி விட்டதுக்கு எனக்கு இந்த கேஷ்பேக் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, கேஷ்பேக் கார்டு. இதில் தான் நமக்கு வந்து மணி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் கேஷ்பேக் அமௌண்ட்டு. இதில் வந்து ஒரு சிலருக்கு ₹500 கூட கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு ₹200 கூட கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு ₹20 கூட கிடைக்கலாம். அது உங்களோட லக்கை பொறுத்து தான். ₹1 அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சாலும் கேஷ்பேக் வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? ஆட் ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டில்.